எதிர்பார்ப்புனா அவரோட கமெண்ட் என்னன்றத பாத்துறலாம். அவர் என்ன சொல்ல வராருன்னு பார்க்கலாம். இதுல பாதி பேருக்கு ஓட்டு கிடையாது. இதுல பாதி பேருக்கு ஓட்டு கிடையாது. மீதி பேர் பேரை எஸ்ஏஆர்ல தூக்கி விட்டாங்க. இவங்களுக்கு எஸ்ஏஆர்னா என்னன்னு தெரியாது. இந்த கலப்பணி வந்து அது ஒரு ப்ராப்ளம். எதிர்பார்ப்பு அந்த வார்த்தைக்குள்ளேயே இன்னொன்று இருக்குது, எதிர்ப்பு அப்படிங்கிறதும். அது நீங்கள் பார்த்தோம், எதிர்பார்ப்புங்கிற வார்த்தைக்குள்ளே இருக்கக்கூடியது வந்து எதிர்ப்பு அப்படிங்கிறது பார்க்குறோம். இது வந்து ஒரு இதற்கு முன்னாடி எந்த ஒரு தலைவரும் பெறாத ஒரு வரவேற்பை மக்களிடம் பெற்றிருக்கிறார். அதனாலேயே அரசியல் கட்சிகள்கிட்ட ஒரு பெரிய எதிர்ப்பையும் சம்பாதிச்சிருக்கார். திமுக அதிமுக ரெண்டு கட்சிகளையுமே இவர் என்ன செய்யறதுன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு எதிர்ப்பு சிந்தனையில் இருக்கிறாங்க. மக்கள்கிட்ட ஒரு எதிர்பார்ப்பு சிந்தனை இருக்குது. மக்கள்கிட்ட எதிர்பார்ப்புனா விஜய் வரணுங்கிறதுக்காக இல்லை. எப்பயுமே கிட்டத்தட்ட ஒரு 1991 திமுக அதிமுக அல்லாத ஒரு கட்சி வேணுங்கிற எதிர்பார்ப்பு மக்கள்கிட்ட இருந்துச்சு. அதை மக்கள் எதிர்பார்த்தாங்க. கட்சிகள் தேமுதிக வந்துச்சு, பாமக வந்துச்சு, மதிமுக வந்துச்சு, தமிழ் மாநில காங்கிரஸ் வந்துச்சு, விஜயகாந்த் வந்தார். இது மாதிரி பலர் முயற்சி பண்ணிட்டே இருந்தாங்க. ஆனால் முயற்சி பண்ணவங்க பூரா வேறு ஏதாவது சந்தர்ப்பத்தில் வேறு கட்சியில் போயிட்டாங்க. அப்படி வந்து திரு விஜய் அவரோட சேருவாராங்கிற பார்க்கணும். அப்போ இன்னைக்கு வந்து டிஎம்கே இல்லாத ஒரு ஸ்பேஸ் கொடுக்கணுங்கிறனால திரு விஜய் மீது ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது, விச் இஸ் எ ஃபேக்ட். ஓகேண்ணா, ஃபைனலாக ஒரே ஒரு கொஸ்டின் தான். நீங்கள் பெண்களோட ஓட்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறப்போ அதில் ஏடிஎம்கேக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா, இப்போது மகளிர் உதவித்தொகை அப்படின்னு சொல்லிட்டு 5000 ரூபாய் கொடுக்கப்பட்டது ஒரு பெரிய விஷயமாக எல்லா இடத்துலையும் பேசப்பட்டிருக்கு. அது ஒரு பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணும் அப்படின்னு நிறைய இடத்துல சொல்லியிருந்தாங்க. நீங்கள் சொன்னதுக்கும் இதுக்கும் எப்படி அந்த டிஃப்ரென்ஸ் பார்க்குறீங்க? ஏற்படுத்துமா பெண்கள் ஓட்டு? தமிழ்நாட்டு மக்களை மாதிரி விவரமான ஆட்கள் நீங்கள் உலகத்திலே பார்க்க முடியாது. கொடுக்குற காசெல்லாம் வாங்கிக்கிடுவாங்க. இந்த 5000 ரூபா அரசாங்கத்தின் காசு, இந்த 5000 ரூபா அரசாங்கத்தின் காசு. இதுக்கப்புறம் கட்சிகளோட காசு வேறு வரப்போகுது, அவங்கள்ட்டையும் வாங்கிடுவாங்க. ரைட்டில் கையை போட்டு லெஃப்டில் இண்டிகேட்டர் போட்டு ஸ்ட்ரைட்டாக போயிட்டு இருப்பாங்க நம்ம ஆட்கள். அதெல்லாம் வந்து கவலைப்பட மாட்டாங்க. இந்த 5000 ரூபா இல்லை, எத்தனை 5000 ரூபா இருந்தாலும் அவர்களுடைய முடிவை மாற்ற முடியாது. நான் சொல்ல வருது, அவங்க டிஎம்கேக்கு எதிராக போடுவாங்கன்னு சொல்ல, யார் யார் என்னென்ன போடணும் முடிவு எடுத்துருக்காங்களோ அதில் தெளிவாக இருக்காங்க. 5000 ரூபா கொடுத்துட்டாங்களே அப்படிங்கிறனால மாத்திரம் இல்லை, 5000 ரூபா வாங்கிட்டு அவங்களுக்கு பிடிச்ச தலைவர் போகிற அளவுக்கு விவரமாயிட்டாங்க. சூப்பர்ண்ணே. எப்போவுமே சொல்லுவாங்க வாக் டாக் அப்படின்ற மாதிரி மனசில் வந்து அவ்வளோ தெளிவும் இங்கே வந்து அவ்வளோ நாலேஜ் இருந்தால் மட்டும்தான் ஒவ்வொரு கேள்விக்கும் சும்மா முதல்வன் படத்தில் வர மாதிரி நீங்கள் மற்றவங்களை கேள்வியும் கேட்பீங்க, கேட்குற கேள்விக்கு பதிலும் கொடுப்பீங்க. அவ்வளோ அழகான இந்த மிகப்பெரிய ஆளுமைக்கு ஒரு மிகப்பெரிய கைத்தறல் மீண்டும் ஒரு முறை கொடுக்கணும் அப்படின்றது ஆசை. ஃபோட்டோ ப்ளீஸ். அன்பு ஸ்டாலின். அன்பையும் முதல்வர் அவர்களையும் கனெக்ட் பண்ணி நீங்கள் சொல்லணும் உங்களுடைய பதில். உங்களோட பார்வையில சார், எல்லாமே உங்க பார்வையில. கூட்டணி கட்சிகள் மீது அவர் காட்டுகிற அன்பு வந்து ரொம்ப முக்கியமானது, ரொம்ப விசேஷமானது. கலைஞர் வந்து இந்த காங்கிரஸுக்கும் டிஎம்கேமான அலையன்ஸில் 25 சீட்டு 41 கேட்டாங்க, 35-40 கொடுத்துருப்பாரு. திரு ஸ்டாலின் வந்து அன்பை கொடுத்தாரு, சீட்டை கொடுக்கல. அது வந்து 28 முடிச்சிட்டாரு. அது வந்து ஒரு பெரிய பெரிய அச்சீவ்மெண்ட், வித்தவுட் எனி டவுட்.